ரஜினி முருகன் படத்தோட கதை என்ன மாதிரியான கதை? நல்ல குடும்பமான கடை, ஃபுல்லாக காமெடி என்டர்டைன்மெண்ட், ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் கடைசி வரைக்கும். படம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியே இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி தானே கதை, ஆனால் அதை விட கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். காமெடியாக போவோம், வந்து சிரிப்பாக போவோம். டபுள் மடங்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கமா இருக்கு. வருத்தப்பட வாலிபர் சங்கம் மாதிரியே தான் படம் இருக்குது. வருத்தப்பட வாலிபர் சங்கம் மாதிரி தான், ஆனால் அதை விட நல்லா இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரியே ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம் தான். ஃபுல்லாக காமெடி என்டர்டெயின்மெண்ட், செம்மையா இருந்துச்சு படம். இது ஒரு தாத்தா பேரனுக்கான கதை. இது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. சிவகார்த்திகேயனோட நடிப்பு பிளஸ் காமெடி எப்படி வந்திருக்கு? அதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக படம் ஃபுல்லாக காமெடி தான். சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பர் ஸ்டார் ஃபேனாக வந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்குலாம் ஒரு பெரிய விருந்து காத்திருக்கு படத்தில். சும்மா ஊரில் வெட்டியாக சுற்றுறாரு தான். அது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரோல்னு பெருசா சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு இந்த மாதிரி ரோல்லாம் கிடையாது. பழைய படம் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கு. பக்கா சூப்பராக இருக்கு. தலை இதில் வர ஃபைட் பண்ணிடுறாரு, செம்ம கெத்தா பண்ணிடுறாரு. தாத்தா கெட்டப்பில் இருக்கிறவரும் செம்ம சீனா பண்ணிடுறாரு. போன படத்தை விட இந்த படத்துல ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஒன்றும் பெருசாக இல்லை. வருத்தப்பட வாலிபர் சங்கத்தோட இது என்டர்டைனிங்காக இருக்கு. எப்பயும் வேலை இல்லாத வாலிபராக தான் வராரு. அவருக்கு பாசிட்டிவ் என்னவோ ப்ளஸ் என்னவோ அதை நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். காமெடி செம்மையா இருக்கு சார், வாய் வலிக்குது சார். காமெடி டச்லாம் வந்து அதே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி தான். படத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இசைலாம் எப்படி வந்திருக்கு? நான் சூப்பராக பண்ணிடுறாங்க. மியூசிக் வந்து இமான் கலக்கிட்டார். எல்லாமே சூப்பராக இருக்கு, பரவாயில்ல பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, நான் குறைய சொல்ல முடியாது. செம்மையா இருந்துச்சு படம். உண்மையில கண்ணு தான் அந்த பாட்டு சூப்பர் ஹிட். எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கு. பாடல் நல்லா இருக்கு சார். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பெருசாக ஸ்கோப் இல்லை, ஆனால் சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஹிட் பாடலாம். படத்தில் ராஜ்கிரண் அப்புறம் சமுத்திரகனியோட நடிப்பு. சமுத்திரகனி ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல்ல பண்ணியிருக்காரு. நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. ராஜ்கிரனும் கொஞ்சம் வித்தியாசமான தாத்தாவா இருக்காரு. ராஜகிரண் நல்லா இருக்காரு. சமுத்திரகனி கொஞ்சம் டிசப்பாயிண்டட். ராஜ்கிரண் அவருடைய கேரக்டர் சூப்பரா இருக்கு. சமுத்திரகனி வெள்ள மாதிரி வராரு, ஆனா அவர் கேரக்டர் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் கலக்கிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கு. ராஜகிரண் வழக்கம் போல குடும்ப சூப்பராக பண்ணிருக்கு. சமுத்திரகனி கட்சியாக ஒரு ஃபைட் போடுவாரு, அதில் சாரி சொல்லுவாரு, அதான் கெத்தாகுதாங்க. படத்தோட முதல் பாதி இரண்டாம் பாதி இதுல எது விறுவிறுப்பா போகுது? செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம காமெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடியா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் த்ரில்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீரியஸாக இருக்கு. ஆக்ஷன் இருக்கு. ரெண்டும் ஒரே கதை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் சுமாராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் இருக்கும். ஒண்ணுமே டிஃப்ரெண்டே இல்லை சார். எல்லாம் ஒரே மாதிரி போகுது. படம் முடிஞ்சதே எங்களுக்கு தெரியல. படம் ஃபுல்லாக ஜாலியாக தான் போகும். அப்படி ஒன்றும் பிரித்து பார்க்கலாம் முடியல. படத்தோட ப்ளஸ் மைனஸ் நீங்கள் பார்க்குறது? ப்ளஸ் வந்து அதே காமெடி டச் சூரி நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ரஜினி சீன்ஸ் நிறையா இருக்குது. ரஜினியோட சீன்ஸு, ரஜினியோட சாங்ஸு நிறையா வருது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ரஜினி ஃபேன்ஸ் பெரிய விருந்து இருக்குது. பழைய படத்தோட சீன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கத்தியோட ப்ளூ பிரிண்ட் சீன்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மற்றபடி ஓகே. ப்ளஸ்னா ஏதோ ஒன்று ரொம்ப காமெடியாக இருக்கு. மைனஸ் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. பட் அது என்னன்னு கரெக்டாக தெரியல. நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸை நல்லா பிடிக்கும் எல்லாருக்கும். ப்ளஸ்னா சூரி, மைனஸ்னா ரொம்ப லென்த் ஆகுது. எனக்கு மைனஸ்ன்னு எதுவுமே தெரியல சார். படத்தோட ப்ளஸ்ஸு சூரியோட காமெடி. எதுவும் ப்ளஸ் மைனஸ் இல்லை. பாசிட்டிவ்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் சூரி. மைனஸ் பார்த்தா லென்த் மட்டும் தான் கொஞ்சம் மைனஸ். ரஜினி முருகன் கூட ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு தான் கொஞ்சம் மைனஸ். இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் படம் வந்து எந்த டிலே ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த மாதிரிலாம் இல்லை. நல்லா தான் இருக்குது.